முடியும் என்று நினைக்கிறாள் என்றால் ஒரு பெண்ணினுடைய சக்தி பெரும் சக்தி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கு. மேடம் கூட சொல்லும் போது சொன்னாங்க, நிறைய கம்பெனிஸ்ல டெசிஷன் மேக்கிங்ல நம்ம போயிருக்கோம். அதில் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங். அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் 250 ஹெட் இருக்காங்க. சாரி, இந்தியா அளவில் 250 ஹெட் இருக்காங்க. அதில் 125 ஹெட் விமன். 125 ஹெட் முடிச்சிடறேன். 125 ஹெட் விமனாக இருக்கிறாங்க. அவர் முடிக்க சொல்லி சீட்டு கொடுத்தாரு. அதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பேசிவிட்டு முடித்து விடுகிறேன். அதனால் 2 நிமிஷம் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லலைன்னா நல்லா இருக்காது. எனக்கு 1996 திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களிலேயே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அம்ம நோய் போட்டிருந்தது. அம்ம நோய் போட்டால் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது என்னுடைய மனைவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டிருந்தாள். நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு 2 மாதம் கழித்து 6th மந்த் ஆனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தயவுசெய்து வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக இந்த குழந்தை ஒரு ஹேண்டிகேப்டாக பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டரை பார்த்தோம். எல்லாருமே அதே ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. எனவே ஒரு புகழ்பெற்ற ஒரு மகப்பேறு நிபுணர்கிட்ட போனோம். அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு நான் இந்த குழந்தை அபார்ஷன் பண்ணுற அந்த வேலையே ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப உடச்சி எடுக்கணும். அது ரொம்ப ரத்தம் நிறையா வேஸ்ட் ஆகும். அதனால் இவங்களுக்கு மேடத்துக்கு ரொம்ப பாதிப்பு வரும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அடுத்த குழந்தைக்கும் வாய்ப்பு கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள். எனவே அந்த கண்ணீர் காலங்கள், அது கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம பையன்கிட்டேருந்து லெட்டர் எதுவுமே வரலையே, இவன் என்னதான் பண்ணுறான் என்று என்னுடைய தாயும் தந்தையும் கிளம்பி வந்து விட்டார்கள். அவர்கள் கிளம்புகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், நாங்கள் அபார்ஷனுக்காக எங்களுடைய வீட்டை பூட்டி கொண்டு சாவியை எடுத்துக்கொண்டு திரும்புகின்ற நேரத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே இது நடந்தது காஞ்சிபுரத்தில். அப்போ கேட்குறாரு, என்னப்பா நீ அதனால லெட்டரே எழுதலையே, என்ன விஷயம்? அப்போ நான் இந்த விஷயத்தை சொன்னேன் நான் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்கப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே என்னடா நீ படித்த முட்டாளாக இருக்கிற, 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாலேயும் இந்த அம்மை நோய் இருந்தது. அப்போ எல்லாம் இந்த குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் ஹேண்டிகேப்டாக தான் பிறந்திருக்குமா, அல்லது பிறந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? ஏன் நீங்கள் இவ்வளோ தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற? ஃபேஸ் பண்ணுடா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறா. நிச்சயமாக இந்த குழந்தை நல்ல குழந்தையாக தான் பிறக்கணும், நம்பிக்கையோடு நீங்கள் மேலே போங்க, தயவுசெய்து அபார்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஷி எம்போல்டன் மீ. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே எனக்கு அந்த அம்மா நர்ஸம்மா சொன்னாங்க, நான் வெளியில் வாசலில் இருந்தேன், சார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார், வாழ்த்துக்கள்னாங்க. நான் ஓடி போய் முதல்ல பார்த்தது அந்த குழந்தையோட முகத்தையும் பார்க்கல, என்னுடைய மனைவியோட முகத்தையும் பார்க்கல. என் மனைவிட்ட நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் கேட்கல. நான் போன உடனே அந்த குழந்தையினுடைய காலை தொட்டு பார்த்தேன், அதன் பின்பு கையை தொட்டு பார்த்தேன். இந்த குழந்தை ஏதாவது ஹேண்டிகேப்டா இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் எனக்கு அப்படியே கண்ணீர் வந்தது. ஆனால் குழந்தை 100% மிக அழகாக இருந்தது. அந்த குழந்தை தான் என்னுடைய மூத்த மகள், இன்று ஒரு மருத்துவராக இருக்கிறாள். பெண்ணினுடைய முடிவெடுக்கும் திறமை இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப அபாரமானது. அவங்களுடைய தைரியம் உலகத்தில் யாருக்குமே வராது. அந்த அளவிற்கு பெண்ணின் சக்தி பெருஞ்சக்தி தான், பெருஞ்சக்தி தான், பெருஞ்சக்தி தான் என்று கூறிக்கொண்டு இந்த DDHRFல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி. அவங்களோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். திண்டுக்கல்ல எஸ்பியாவும் DIGயாவும் இருந்ததுனால அவங்களோட பழக்கம் ஏற்பட்டதற்கு இந்த DDHRFனுடைய அமைப்பை சேர்ந்த அனைவரும் என்னை தொடர்ந்து கௌரவித்துக் கொண்டு இருப்பதற்காகவும் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டமைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.